வாழ்பவளே முத்துமாரியம்மா, திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாரியம்மா. வணக்கம் ஐயா, நமது மரபு வழிபாட்டில் மத வழிபாடு செய்யலாமா? வணக்கம் ஆதிக்குல தெய்வம். நம்முடைய மரபு வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் அது வழிபாடு இல்லை, அது எப்படி சொல்றது, அது ஒரு மரியாதைக்கான செயல். மரபு பொறுத்த வரைக்கும் மரியாதைக்கான செயல். எதுக்கு மரபுக்கு மரியாதை செலுத்துறோம் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிறதும் அதுதான், நம்மளை பாதுகாத்துக்கிறதும் அதுதான், நமக்கு புறத்துல இருக்கிறதும் அதுதான், நமக்கு துணையா வர்றதும் அதுதான். அப்படிங்கிற அடிப்படையில தான் மரபு மார்க்கத்துல நம்ம முன்னோர்களை நம்ம படையிலிட்டு வழிபட்டுக்கிட்டு வர்றோம். அப்ப இதுல மதம் சார்ந்து நம்ம செயல்படலாமா? மதம் இதுல அப்ப நம்ம மரபுக்கு நாமளே துரோகம் பண்றோம்னு அர்த்தம். மதம் சார்ந்து வழிபாடு செய்யும் போது நம்ம மரபுக்கு நாமளே துரோகியா மாறுறோம். அப்ப மதம் மாறுறவங்கெல்லாம் அவங்களோட நிலைப்பாடு என்னன்னு வரும்போது கண்டிப்பா அவங்க மரபுக்கு எதிரான வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மரபு வேற, அவங்க கடைபிடிக்கின்ற கொள்கை வேற அப்படின்னு பாக்குறோம். கொள்கைக்கு நீங்க வழிபாடு செய்யணும், கொள்கையை வணங்கணும், கொள்கைக்கு கட்டுப்பட்டு இருக்கணுங்கிறது இங்க அவசியமே இல்லை. அதனாலதான் சித்தர்கள் ஒரு காலத்திலையும் மதங்களை ஏற்றுக்கல, மத விஷயங்களையோ சாதிகளையோ அங்கீகரிக்கல, அதை வழிநடத்தல. அவன் எல்லா உயிருக்குமானதா அப்படின்னு சொல்றது. அப்ப இங்க நம்ம மரபு பாதுகாக்கப்படணும் அப்படிங்கறத அதோட முக்கியமான கொள்கை. மரபு மூலியமா மட்டும்தான் உங்க பிரச்சனைகளுக்கு நீங்க தெளிவு எடுக்க முடியும். அப்ப எந்த வகையில் பார்த்தா, உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு குழந்தை பிறந்தோன்னா அதோட தொப்புள் கொடிய எடுத்து ஒரு தாயத்துல வச்சு பாதுகாத்து, நாளைக்கு அதுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அதை இழைச்சி அது நாக்கில் தடவும் போது அந்த பிரச்சனையில இருந்து அது மீட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னா, அப்ப அது எந்த அளவுக்கு சாத்தியம், எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது 100% உண்மைன்னா, அப்ப மரபு, ஈர்ப்பு சக்தி, காந்த சக்தி அப்படிங்கிற மெக்னடிக் சிஸ்டம்னு சொல்லக்கூடியது அத்தனையும் உண்மை. அப்ப நீங்க உங்க மரபை நீங்க வணங்கணும், நீங்க பாதுகாத்துக்கணும், அதுக்கான நல்லது கெட்டதுக்கெல்லாம் செஞ்சு அதை சக்தி விட்டு வச்சுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க வேற ஒரு மதம் சார்ந்து அங்க சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை நீங்க வழிபடும் போது, அதுக்கு சக்தி விட்டும் போது, அதை வளர்த்து எடுத்துக்கும் போது அது ஒரு இனி அளவு கூட உங்களுக்கு துணையா வராது, பாதுகாப்பு கொடுக்க முடியாது, உங்க பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியாது, தெரியாது அதுக்கு. ஏன்னா இந்த பிரம்ம ரகசியங்கிறது பிறப்பு ரகசியம். ஒவ்வொருத்தர் பிறப்புக்கு பின்னாடி பெரிய ரகசியம் இருக்கு. அது பெரிய மூட்டையா சின்ன மூட்டையா அப்படின்னு. அந்த பிரம்ம ரகசியம் தெரிஞ்சதுதான் அந்த குலதெய்வம். அது தெரிஞ்சுதான் உங்களை இந்த குடும்பத்துல வாரிசுகளா கொண்டு வந்திருக்குது. அப்ப அதுக்கு தெரியாம நீங்க எதையாவது பண்ணணும், அதுக்கு எதிரான வழிபாடுகளை செய்யணும், அதுக்கு எதிரான கோட்பாடுகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு வரும்போது உங்க மரபுக்கு நீங்களே எதிரியா மாறுறீங்க, உங்களோட மரபை நீங்களே சதைக்கிறீங்க, உங்களோட மரபுக்கு நீங்க சக்தி ஊட்டாம அதை அழிக்கிறீங்க அப்படின்னு அது பொருள்படுது. அதனால இந்த மதம் சார்ந்து நீங்க ஒரு காலமும் வழிபாடு செய்ய முடியாது. மதத்துல சொல்ல போறது எல்லாம் உண்மைக்கு புறம்பான செயல்களா நம்ம பாக்குறோம். அது ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு தேவைக்காக உருவாக்கப்பட்டது. அந்த தேவை எல்லா காலத்துக்கும் எல்லாருக்கும் பொருந்துமானா பொருந்தாது. அந்தந்த சமுதாயம் சார்ந்த, அந்தந்த மரபு சார்ந்த, அந்தந்த கலாச்சாரம் சார்ந்தவங்களுக்கு அது பொருந்தும். மாற்று கலாச்சாரமா இருக்கும்போது, இப்ப அரபு கலாச்சாரம்னா அங்க உள்ள மதம் சார்ந்த அந்த விஷயங்கள் அவங்களுக்கு 100% பொருந்தும். அதே மாதிரி மற்ற கலாச்சாரம், இப்ப புத்தர் அப்படின்னா இப்ப அவர் சார்ந்த கலாச்சாரத்துக்கு அது பொருந்தும். அப்போ அதே மாதிரிதான் ஒவ்வொரு சீக்கியர்கள் அப்படின்னு வரும்போது அவங்க கலாச்சாரத்துக்கு தகுந்த அந்த வழிபாடு பொருந்தும். அப்ப தமிழர்கள்னு வரும்போது அவங்களுடைய மரபு வழிபாடு தான் அவங்களுக்கு பொருத்தமான செயல்பாட்டுல அவங்கள வெற்றி அடைய வைக்கும், எல்லாத்தையும் மீட்டு எடுத்து கொடுக்கும், அவங்களுக்கு துணையா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும். அது அவங்க மரபு. அதுதான் இங்க தெய்வம் வழிபாட வந்துச்சுன்னா வேற எதுவும் இங்க காப்பாத்துது. வினைகளுடைய தாக்கத்துல இருந்து தப்பிக்கணும்னா அவங்க மரபை மீட்டுக்கணும். மதம் சார்ந்து செயல்பட்டா அது பின்னடைவை கொடுக்கும், சிக்கலை கொடுக்கும், தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணி தன் வாழ்க்கைக்கு சூன்யமா மாறும். நன்றி, வணக்கம். தொடர்ந்து போயிடும்.